Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம பரிதாபங்க சேனல்ல இருந்து ஒரு புது வீடியோ வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம ரியாக்ஷன் போட போறோம். அந்த பேரை கேட்கும்போது இப்பயே இந்த வயசுலயும் அந்த டாபிக்கோட அந்த பேரை வாசிக்கும் போது எனக்கு நடுங்குது காலெல்லாம். ஸ்கூல் ரீஓப்பன் பாவங்கள். ஐயோ, சின்ன வயசுல ஸ்கூல் லீவு விட்டா, அதுவும் அந்த பெரிய டேர்ம் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு லீவ் விடுவாங்கல்ல 30 நாள். ஒரு மாசம் லீவா ஐயோ அப்படின்ட்டு வந்து பேக்கெல்லாம் தூக்கி அப்படியே எங்க குப்பையில போட்டு, குப்பைன்னா குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டு ஸ்கூலை பற்றியெல்லாம் மறந்துட்டு சைக்கிளோட போகிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதாவது பெரிய பெரிய ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணுறது. எங்கே அமெரிக்காவுக்கு போவியான்னு கேட்டால் இல்லை, ஊருக்குள்ளேயே பாட்டி ஊருக்கு போகிறது, இல்லை இவரோட ஊருக்கு போகிறது, அது பாட்டி ஊர் தான் இல்லாமல் பாட்டியோட ஊருக்கு போகிறது, அங்கே போய் சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்குறது, நாள் கணக்காக நிற்கிறது, கடலில் போய் விளையாடுறது, நாள் கணக்காக நிற்கிறது. இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் லீவு வர்ற மாதிரி இல்லாமல் வாரக்கணக்காக நிற்கிறது. அங்கே ஊர்லேருந்து வந்து கூட அவங்களுக்கும் அங்கே லீவு இருக்கும்ல, அவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து வாரக்கணக்காக நிற்கிறது அப்படின்னு செம்ம ஜாலியாக இருக்கும். சாட்டர்டே சண்டே லீவு முடிச்சுட்டு சண்டே நைட்டு மண்டே போகிறதுக்கு, ஸ்கூல் போகிறதுக்கு புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போதே ஒரு ஃபீல் வரும்ல, அது 100 மடங்கு இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் அந்த ஸ்கூல் ரீஓப்பன். அதாவது மறந்து இருந்த விஷயத்தை எல்லாம் தூசி தட்டி எடுப்பாங்க. தம்பி அந்த ஷூ எங்க, சாக்ஸ் எங்க, ஷூ எல்லாம் பாலிஷ் பண்ணி வை, புது டைம் டேபிள் கொடுத்துட்டாங்களா, அதுக்கு புக்ஸ் வாங்கியாச்சா, இப்போ அதெல்லாம் ஒழுங்காக அடுக்கு, ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்கடா, ஒரு மாதம் இங்கே வாயில் அதெல்லாம் வராமல் இருந்தது, இப்போ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் அயன் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து தூசி தட்டி எடுத்து கழுவி, ஐயோ அந்த ஸ்கூல் ரீஓப்பன்னாலே ஒரு விதமான மரண பயம்தான். அது நைட்டே அயன் பண்ணி இப்படி தொங்க போட்டு அதை பார்த்து நீங்க அடுப்பாரு. அதான் அயன் பண்ணி அதை தொங்க போட்டுருவாரு. இப்படி நான் குறுக்கை மறுக்கே நடக்கும் போதெல்லாம் அப்படி நடந்திருக்கு. ஸோ இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க மறுபடியும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதுக்கான பரிதாபங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு 13 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ஜூன் 1ஆம் தேதி கோடை விடுமுறை முடித்து பள்ளிகள் திரும்பவும் திறக்கப்பட்டுள்ளன. பேரண்ட்ஸுக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர். அம்மா இங்க வா என்னங்க கேட்டியா? நல்ல செய்தி கேட்டியா? ஸ்கூல் ரீஓப்பனிங். ஆமா அப்பாடா சந்தோஷம். நான் வேண்டின கடவுள்லாம் எனக்கு நான் வேற இவங்க தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கலாம். மன்னிக்கணும், குட்டீஸ்களுக்காக ஜூன் 1 கிடையாது ஸ்கூல் திறப்பு. ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. ஏன்பா ஏன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களா? ஏன் இப்ப என்ன இப்ப எதுக்கு ஸ்கூல் ரொம்ப முக்கியம். இவங்க ஏன் 1ஆம் தேதி திறக்க வேண்டியதானே? 4ஆம் தேதி வந்து ஸ்கூல்ல முன்னாடி என்ன பண்றாங்க? இன்னும் மெசேஜ் வருது. என்ன கொடுங்க நான் பாக்குறேன். பெரிய மெசேஜ். ஏங்க நம்ம பிள்ளைய சேர்த்து விட்டோம்ல ஸ்கூல். ஆமா. அதுல 4ஆம் தேதியும் இல்லையா, 8ஆம் தேதி தான் ஸ்கூல் ரீஓப்பன். ஸ்கூல மாத்துங்க. தெரியவே இல்லை, எனக்கு புரியல. பிள்ளைங்க படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதானே, எதுக்கு லீவுங்க, எதுக்கு ரீஓப்பன் பிள்ளைங்களுக்கு? நான் கேக்குறேன், அக்கார்டிங் டு தி இந்தியன் பீனல் கோட்ல அப்படி கேக்குறேன் நான். அதெல்லாம் தேவையில்லாம பேசாதீங்க. 8ஆம் தேதி வரைக்கும் இவங்க வச்சு மேட்ச் தான். வாங்க சொல்லாதீங்க. மாலுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்கங்க. ஆகுது எனக்கு. எதுக்குடா ஸ்கூல்ல வரீங்க? அப்ப ஸ்கூல மாத்துவோம். 4ஆம் தேதி 29 தேதி மே 29 சேர்க்கிற மாதிரி ஸ்கூல்ல பாப்போம். அப்பா பொருட்காட்சிக்கு கூட்டு பாப்பா. பொருட்காட்சி சைக்கிள் நம்மள கத்துக்காங்க. சைக்கிள் வாங்கி கத்துக்காம சும்மா ஓட்டிக்கிட்டு வந்து உருப்படியா ஒரு விஷயம் செய்யறது கிடையாது. அங்க கூட்டிட்டு போ, இங்க கூட்டிட்டு போன்னு எங்கதான் கூட்டு போறத உங்களை வச்சுக்கிட்டாங்க. 4 நாள் எப்படி ஓட்ட போறேன் தெரியலையே. எப்படிடா ஏன்டா என்னங்க ஸ்கூல் நாளைக்கு சொல்லிட்டாங்க ரீஓப்பன். ஆமா ஸ்கூல் நாளைக்கு மெயில் போட்டாச்சு. நீங்க வந்து என்னென்ன பொருள் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கறாங்க. காலைல வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. யூனிஃபார்ம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சரி. ஆனா பெல்ட் காணோம். பெல்ட் இப்படி இது ஷூ நல்லா இருக்கு, ஆனா பாலிஷ் போடல. பாலிஷ் போடல. சாக்ஸ் இருக்குல்ல, ஆமா. ரெண்டுல ஒண்ணா காணோம். வாட்டர் பாட்டில காணோம். முக்கியமா டிஃபன் பாக்ஸ காணோம். என்ன எல்லாத்தையுமே காத்துட்டு இருந்தா இப்ப எப்படி இது பண்றது? தொலைக்கலங்க, இங்க தான் இருக்கு. தேடணும். நான் இருக்கிற வேலையில பார்க்கணும். தேடி வச்சிருக்கீங்களா? நல்ல தேட எங்க தேடுறீங்க? அந்த வீட்ல தாங்க இருக்கும். எங்க வச்சான்? ஒரு நாள் எனக்கு இது நடந்திருக்குங்க. ஸ்கூல் அந்த முடிச்சு வந்தாச்சு. வந்து இப்போ ஒரு மாதம் லீவு. ஒரு மாதம்னா 28 நாள் லீவு தந்தாங்க. 28 நாள் நல்லா ஊருக்கெல்லாம் போய் சுற்றி வந்துட்டு இப்போ இது மாதிரி தான். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறோம். அம்மா சொல்கிறாங்க புக்ஸ் எல்லாம் ஒழுங்காக எடுத்து அடுக்கு, அதெல்லாம் பண்ணு. சரி, புக்ஸ் எல்லாம் அடுக்கிட்டு இருக்கும்போது பார்க்க ஏதோ தட்டுப்படுது. பேக்குக்குள்ளே தட்டுப்படுது. என்னங்க திறந்து எடுத்தா 28 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வச்ச டிஃபன் பாக்ஸ். அதை கழுவ கூட இல்லை. நான்
திறக்குறேன், எப்பா ஒரு மாதிரி வாடை வருது. அது தூக்கி போட்டுருக்கு. அதான் இதை இப்போ இவங்கிட்ட என்னென்ன கொடுக்குறதுன்னு பார்த்தா இவர் சொன்னா தூக்கி போட்டுரு, தூக்கி போட்டுரு, நான் நாளைக்கு இப்போ நைட்டுக்கு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் நினைச்சிட்டாரு கழுவி வச்சுட்டோன்னு. நான் நைட்டு தான் போய் காட்டுறேன், கழுவலம்மான்னு. அதை ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கி போட்டுரு அப்படின்ட்டு. நான் அடுத்த நாள் எனக்கு காசு கொடுத்து விட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் கேன்டீனில் சாப்பிடு, நாளைக்கு நான் டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு அடுத்த நாள்லேருந்து வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போகலாம்னு 28 நாள் கழிச்சு தான் டிஃபன் பாக்ஸை கண்டுபிடிச்சேன் நான். தெரியல, எங்கேயாவது வச்சுட்டு நம்ம போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காளுங்க. பாப்பா கிட்டே கேட்டுறாங்க, அதுக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கு, இருந்தா சொல்லிட்டேன். பாப்பா பாப்பா டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் எங்கம்மா? எங்க இந்த குழந்தை ஸ்கூல் போகுதா? எங்கம்மா எங்க டிஃபன் பாக்ஸ்? விளையாடி இருக்கும் போல இருக்கு. ஏய் என்ன எங்கன்னு கேட்டா என்ன சும்மா வந்துட்டு என்ன டிபன் பாக்ஸ் அங்க இருக்குல்ல, அங்க எங்க இருக்கு? அங்கயா? எங்க? அங்க இருக்கு. அப்பா என்னம்மா ஸ்கூலுக்கு போனல? ஆமாம்மா. வந்தனா? வந்தம்மா. அங்க இருக்கு. எங்க? அதான் அங்க எங்க டிஃபன் பாக்ஸ் எங்க? ஸ்கூல்ல இருக்கு. ஸ்கூல்ல இருக்கு. என்னப்பா தேவையில்லாம அப்பா? என்னப்பா டிஃபன் பாக்ஸ காணோம்மா. டிபன் பாக்ஸ் சாப்பாடு கொண்டு போறது டிஃபன் பாக்ஸ் இல்லம்மா, வாட்டர் பாட்டில் புது இல்ல. டிபன் பாக்ஸ் வாங்குமா? சரியா? ஒண்ணு வேணா நீங்க இரு. அப்பா என்னம்மா பேக் இருக்குல்ல? எங்க ஸ்கூல் பேக் எங்க இருக்கு? அப்பா என்னம்மா வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதுலதான் வாட்டர் பாட்டில்ல டிபன் பாக்ஸ் இருக்கு. எல்லாமே பேங்க்ல இருக்கு போல. ஏய் என்னங்க கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? தெரியல. பேக் ஸ்கூல் பேக் இருக்கு. வாட்டர் பாட்டில் இந்த இருக்கு. வெயிட்டா இருக்குமா? உள்ள இருக்கு. பாதி தண்ணியோட இருக்கு போல. ஓபன் பண்ணிடு. இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு. போட்டதோட சரியா? அதை எடுத்துட்டு போதோக்கா போ. அம்மா இங்க பேக்லயே வச்சுக்கிட்டு இப்படி வந்து பண்றாங்களே வந்துகிட்டு. கழுவி நாளைக்கு போடு பிள்ளைய. ஏய் இவகிட்ட இருந்து எல்லா பழக்கத்தையும் பழகிட்டு வந்து ஆலம்புடி இந்த வீட்டுல வா ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டோன்னு பஸ்ஸில் ஏறி டாட்டா காமிச்சிட்டு போயிட்டாமா. கவலை அப்படியே அனுப்பிட்டு நான் எதுவும் பண்ணலையே. ஏமா நான் எதுவும் ஏமா சிரிக்கிறா? அழுகுறியா? எதுக்குமா அழுகுற? என்னம்மா ஆச்சு? ஏமா அழுகுறப்ப? ஐயோ ஸ்கூலுக்கு போயிட்டா. ஸ்கூலுக்கு போயிட்டாதான் எப்படா ஸ்கூலுக்கு எல்லாம் தான் பாத்துக்கிட்டு தள்ளி விட்டா பாப்பாருன்னா வளர்ந்துருச்சு பாப்பா. பாப்பா அதெல்லாம் நீ பேசாத. உள்ளனா வளரதான் செய்யும். எனக்கு கூட தான் கஷ்டமா இருக்கு. வளர்ந்து போலாம். நான் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும்னு பிரச்சனை இருக்கிறாங்களா? அதெல்லாம் போய் இருக்கலாம். எல்கேஜி சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எய்த், நைன்த், 10th, 11th, 12th, +2 வரைக்கும் முடிச்சிருவான். அதுக்கப்புறம் காலேஜ் இங்க படிக்கிறானோ ஃபாரினுக்கு போறானோ. இங்க படிச்சான்னா படிச்சு முடிச்ச உடனே ஃபாரின் போயிடுவான். ஃபாரின்ல படிச்சான்னா அங்கேயே வேற ஏதாவது நல்ல வேலை கிடைக்கும். அங்கேயே வெள்ளக்கார பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகி அப்படின்னு இருந்துருவான். நம்மள எல்லாம் மறந்துருவான். இப்பதானே வேன்ல ஏறி இருக்கா ஸ்கூல் வேன்ல. ஏய் இங்க பாரு, புள்ள வீட்ல இருந்து டார்ச்சர் பண்ணுது, போட்டு ரொம்ப சேட்டையா பண்றாங்க. ஸ்கூல் எப்பட ஆரம்பிக்கும் நேத்து நான் தான் சொன்னேன். அப்படியும் பேச இப்படியும் பேச வந்தா என்ன புரியல இருக்கமா. உங்களுக்கு இறக்கமே இல்லையாங்க? இல்லம்மா பிள்ளைதானே அது. எல்கேஜி போயிருக்கான். இன்னும் வருஷ கணக்குல டைம் இருக்கு. 93ல பிறந்தவங்களுக்குலாம் இன்னும் 17 வயசுல 50 வயசு ஆயிருமா? ஏன்டா இந்த மாதிரி நீ மேல கேப் பண்ணி போட்டு போங்கயா. ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்றதுக்கு தான் உங்க வீடியோ பார்க்க வர்றான். வந்து ஸ்ட்ரெஸ் ஏத்தி விடுறீங்க. 17 வயசுல கரெக்ட் தான். இல்ல நான் 92, அப்ப எனக்கு 51. எந்த வருஷத்தை சொல்றாங்க உங்க 90? இன்னும் 17 வருஷத்துல 50. கொஞ்சம் கூட்டி பார்த்து ஏங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. 50க்கு எவ்வளவு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவ்வளவுலாம் இல்ல. 17 வருஷத்துல 50. 17 வருஷத்துல இன்னெல்லாம் நடக்கும். டைம் இருக்கு. எவ்வளவு டைம் இருக்கு? கிட்ட 2 வாழ்ந்துடலாம் அதுக்குள்ள. இப்ப 4 ஓடுற ஓட்டத்தை பார்த்தா நானே இன்னைக்கு 17 வருஷம் ஆயிரம் போல இருக்கு. அப்போ 17 வருஷத்துல நான் இவ்வளவு மாதிரியா இருப்பேன்? உனக்கே 50 நான் இங்க இருப்பேன். ஏங்க என்னங்க சொல்றீங்க?
இப்பதான் நமக்கு 17 வயசுமே இருக்கு. ஏங்க நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணலையா, என்னங்க 50 இருக்கீங்க? அதுக்கு 17 வருஷம் இருக்குடா, இவ்வளவு நாள் கிடக்கு அதுக்கு. இப்பயே நீ உனக்கு இப்ப நாளைக்கே 50வது பர்த்டே மாதிரி யோசிக்கிற. 17 வருஷம் இல்ல அதை விடுங்க, 17 விடுங்க, 10 வருஷம் குட்டி தானே. ஆமா, எதுவுமே 10 வருஷத்துல 43ங்க. இதுவெல்லாம் 10 வயசுல இருந்து 20 வயசு 30 வயசுல வந்திருக்கு. ஏங்க இல்ல என்ன கணக்க வேணாம், இங்க வரக்குள்ள உனக்கு எத்தனை வயசு? யாருக்கு தெரியும்? 20 வயசு இங்க வரும்போது. அப்ப பாரு. ஏங்க என்னங்க, நான் பரிதாபங்கள் வீடியோ எல்லாம் ஆசையா பார்க்க வருவேன். நீங்க ஒரு வார்த்தை சுருக்குன்னு சொல்லி போட்டீங்க. இந்த வயசு சரி சொல்லிருக்கேன். அதான் சரியா 93. இவ 93. இப்ப நானாவது 92. இவர் சரியா 93. எனக்கு 17 வருஷம்ன்றது ரொம்ப இருக்குன்னு தான் தோணுது. டைம் இருக்கு. இல்ல ஆனா அவர் சொல்லும் போது இன்னும் 17ல 50 அப்படின்ட்டாரு. இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் உங்களுக்கு யார் எழுதி தர்றா? திரியுறீங்க. அவங்க சாக ரெடியா இருக்காங்கம்மா. அவங்க பத்தி பேசாதீங்க. எனக்கு எரிச்சலா இருக்கு அவங்க பத்தி பேசுவேன். புள்ள வந்து வளர்ந்து இப்பதான் எல்கேஜி போயிருக்கான். அப்ப இப்பதான் ஒழுங்கா பேச ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளவு தேவையில்லை, இவ்வளவு ஃபீல் தேவையில்லை, சத்தியமா சொல்றேன். இவ்வளவு ஃபீல் தேவையில்லை. அவன் ஜாலியா போயிட்டு அவனே ஃபீல் பண்ணல. அவன் டாட்டா காமிச்சிட்டு ஜாலியா உள்ள போய் உட்காந்துட்டான். ஸ்கூல் பஸ் வந்துருச்சா? ஸ்கூல் முடிஞ்சு அது வரைக்கும் நடந்துருக்கு. யூனிஃபார்ம் அயனுக்கு யூனிஃபார்ம் தைக்கணும். பெல்ட் வரு. அதான் துணி தைக்கணும். அதானே? ஆமா. அதான் முன்னாடியே வந்திருக்கணும். லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல, பண்ணிக்கலாம், பின்னாடி பண்ணிக்கலாம். என்ன உட்காந்து செல்வராமன் படத்துல வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க அது? அதான் புதுப்பேட்டை படம் பார்த்தேன், அதான் ஒட்டிக்கிச்சு. சரி பேசாதீங்க. உன் வாய்ஸ்ல பேசுங்க. துணியை தச்சு கொடுங்க. பார்க்கலாம். பின்னாடியா? பரவாயில்ல. இப்பயாவது வந்தியே. துணி தச்சு கொடுப்பேன் இல்லன்னு சொல்லு. சும்மா அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது. என்ன ஏன் பேசிக்கிட்டு இருக்க மாதிரியா? சரி, இனிமே பேசல. ஹீரோ மாதிரி. சரி பேசல, இனிமே நான் பேசல. சரி அப்புறமா வரேன். பாறேன். என்ன நீங்க இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? என்ன பேசுறீங்க? ஏன் அப்படி பண்றீங்க? அதான் ஒரு படம் பார்த்துட்டே இருந்த மாதிரி வந்துரும் சார். ஏன்னா துணியை மட்டும் தச்சு கொடுக்கணும். லேட் ஆகும் சார். ஏற்கனவே நிறைய துணி இருக்கு, ரொம்ப டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு. என் கடை பக்கத்துல தான் இருக்கு, வரியாடா? உனக்கு I have a tailor shop nearby. வரியா? ஐயோ, it's few steps back. வரியாடா? என்ன பைத்தியம் உங்களுக்கு தெரியாம இல்ல நான் வீட்டுக்கு போறேன். வரியாடா? இல்ல நான் வீட்டுக்கு போங்க. கட்டவங்க பேர் கட்டவங்க கொஞ்சம் இருக்கு. நீ இது பேர் அழுதுறடா. நானு இங்க இருந்து பக்கத்துலடா. இங்க இருக்குடா அமெரிக்கா. வரியாடா? டேய் போடா. அம்மா இங்க பாருங்க. பை செல்லக்குட்டி, பை. ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க, அழுகாம இருந்துக்கங்க. பை. நீங்களும் அப்படியே வேலை கிளம்புங்க. பை. போயிட்டு வாங்க. என்ன வேலைக்கு? நான் வேலை சீரியல் பார்க்க போறாங்க. கிளம்புங்க. இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு கிளம்பிடுச்சு, நீங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிருக்கேம்மா. ஒர்க் ஃப்ரம் ஹோமா? யாரு வாங்க சொன்னா? எதுக்கு வாங்குனீங்க? வீட்ல குழந்தை இருக்கப்ப ஹெல்ப் பண்றதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கினா என்ன சொன்ன? வேலை இருக்கு, முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு போனில்ல. இப்ப எதுக்கு வர்ற? இல்ல அப்ப உண்மையா மீட்டிங் இருந்தது, பணம் இல்ல. இப்ப ஒழுங்கு மரியாதையா வேலைக்கு போயிருங்க. அங்க குடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா இருங்க. என்னப்பா இருந்தீங்க என்னமாங்கறப்பா? என்னவா? தண்ணி தாக எடுத்தாலும் எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கணுமே, வேணான்னு தண்ணி தாகத்தோட உட்கார்ந்திருப்பேன். உங்களால முடியுமா? குடிக்கிற போல தோணும். ஒரு ஆளுக்கு என்ன டீ போட்டோம், சும்மா உட்கார்ந்திருப்போம். நான் உட்கார்ந்திருப்பேன். உங்களால முடியுமா? மதிய சாப்பாடு பசிக்கும். சரி, ஒரு ஆளுக்கு என்னத சமைச்சிட்டு காலையில இருந்து இட்லி சாப்பிட்டுட்டு மதியம் வரைக்கும் உட்கார்ந்திருப்பேன். உங்களால முடியுமா? முடியாதுல்ல. அப்ப ஒழுங்கா ஆபீஸ்க்கு போயிருங்க. என்ன பண்ண ஆபீஸ் போயிருங்க, ஆபீஸ் போய் மிரட்டிட்டு இருக்கானுமா. ரொம்பதான் இது. நானும் உன் கூட அப்படியே விளையாண்டுக்கிட்டே நிம்மதியா இருக்கேன் வீட்டுல. நான் தான் டிஸ்டர்ப் பண்றேன்னு வந்திருக்கேன். மதியம் வரைக்கும் ஹாப்பியா இருக்கலாம்ப்பா. சீரியல போடுங்கடா. தாத்தா அத வை மாத்து. ஏமா இத பாப்போம். எவ்வளவு நேரம் இதையே பாக்குறது? தரமாட்டேன். நான் தான் பாப்பேன், தரமாட்டேன். நீ ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜாலியா டிவி பார்த்துட்டு ஏய், ஒன்னும் பார்க்க விட மாதிரி, ஒரு சீரியலை பார்க்க முடியல, ஒரு நியூஸை பார்க்க முடியல, ஒண்ணுமே பார்க்க விட மாட்டேங்குதுடா உன் மகன். போட்டு இங்க இதை உட்காந்து இங்க பாடுறா, ஏதோ மூக்கு செலி மாதிரி இருக்கு, அதை போட்டு ரெண்டே பிசுக்கி இருக்காங்க. இதையே உட்காந்து பார்த்து இது இல்லைன்னா ஏதோ களி மாதிரி மண்ணு மாதிரி இருக்கு, அதை போட்டு இப்படி போட்டு பிசுக்கி இருக்காங்க. இதே எவ்வளவு நேரம் பாக்குறது? இது கூட பரவாயில்லன்னு விட்டுறலாம். பொம்மை படத்தை பார்த்தா கூட ஓகேன்னு சொல்லலாம். பொம்மையாவே வாங்கிட்டு வந்து அதை வச்சு ஒருத்தர் படம் காட்டிக்கிருக்கான். ஆமா, லோக்கல்ல போய் ஒரு 30 பார்வி டாலை வாங்கிட்டு வந்து அதுல ஒரு கதையை உருவாக்கி சொல்லிக்கிருக்காங்க. அவனா எவ்வளவு நேரம் பாக்குறது?
காப்பாத்துறா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இதை உட்காந்து பார்க்க வைக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு அக்கா போறா இருந்துச்சு, இந்த ஸ்கூல் லீவுன்னு சொல்லி மொத்த நாளும் இதே உட்காந்து பார்க்க வைக்கிறீங்க. நான் என்னதான்டா பண்றது? என்ன தியாகம் பண்ணணும்ப்பா? என்னடா தியாகம் பண்றேன்? தியாகம் பண்ணணும். சின்ன டிவியா எங்க ரூம்ல ஒண்ணு மாட்டி விட்டுறா. எதுக்கு? சின்ன டிவியா நான் பாடி அதை நியூஸ் வைஸா பாத்துக்கிறேன். நியூஸ் எப்ப என்ன செய்ய போறீங்க? சும்மா உட்காந்து பாருங்க, குழந்தைய பாத்துக்கோங்க, ஹெல்ப்புக்கு இருக்க மாதிரி கூட இருக்குன்னா நீங்க தனியா என்ன நகர்ந்துட்டு போறீங்களா? நான் வாக்கிங் போயிட்டு வரேன்டா. வாக்கிங்க போறீங்க, உட்காந்து பாப்பா பாத்துக்கோங்க, நான் கிளம்பணும், வெளியே போகணும். டேய் இருடா, அடே இங்கறா. ஏமா இந்த டிவில வர வைக்காத மாதிரி பண்ண முடியாதா? லாக் பண்ண முடியாதா? லாக் பண்ணாலும் கண்டுபிடிச்சு எடுத்துறாதா? தரமாட்டேன். எவ்வளவு நேரம் தான் பாக்குறது? அடியே என்னங்க இது என்னடி இது? பிள்ளைய வந்து பாத்துக்க. சமைக்கிறது யாரு? சமைக்கிறது சமைக்கிறேன். ஆமா சமைச்சு ஒரே சமையலா சமைச்சு விட்டீங்க. இன்னும் விளங்க மாட்டேங்குது. தான் சமைக்கிறீங்க. மாத்திக்கிறேன் பாப்பா. ஏங்க என்னம்மா? இன்னைக்கு நம்ம பாப்பா ஸ்கூலுக்கு சேர்க்கறோம்ல, ஆமா, ஓரியன்டேஷன் கூப்பிட்டுருக்காங்க. ஓரியன்டேஷன்னா என்ன? ஓரியன்டேஷன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி. பேரண்ட்ஸ் மீட்டிங் இப்ப ஸ்கூல்ல சேர்த்து வந்திருக்காங்க. என்னாச்சு? நம்ம படிக்கிற மாதிரி கிடையாது. நம்ம படிக்கிறப்பலாம் பேரண்ட்ஸ் மீட்டிங்னா கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சரி, காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. இப்போ வந்து எப்படின்னா நமக்கு சில क्वेश्चंस ஃபீட்பேக்லாம் இருக்கும்ல, அத அவங்களுக்கும் அவங்க சைடு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கும் சொல்றதுதான் ஓரியன்டேஷன். அப்படியா? வாங்க போயிட்டு வருவோம். அட்டெண்ட் ஓ சரி வாங்க போவோம். ஓரியன்டேஷன் புதுசா இருக்கு. நான் ஃபஸ்ட்டு காலேஜ் போகும்போது நமக்கு ஸ்கூலில் எல்லாம் எப்படி இன்றைக்கி வந்து சேருங்க அப்படின்னா சரி நம்ம போய் சேருவோம், கிளாஸில் உட்காருவோம், கிளாஸ் ஆரம்பிச்சிடும் அப்படி நினச்சிட்டு தான் நான் காலேஜுக்கு போகிறேன். போனோடனே ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு. கட்டினோடனே ஓகே இத்தனையாம் தேதி வந்து ஓரியன்டேஷனுக்கு வந்துடுங்க, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அப்படின்ட்டாங்க. நானும் சரி அப்படின்ட்டு அவங்கள்ட்ட இருந்து எந்திரிச்சிட்டு வந்து கூகுளில் தேடுறேன், இது எந்த ஏரியாவில் இருக்குன்னு தெரியல, அங்கே வர சொல்கிறாங்க வேற. அப்போ யோசிக்கிறேன், அம்மாட்ட கேட்டால் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப வருஷம் இதே ஊரில் இருக்கேன், ஓரியன்டேஷன் என்ன எந்த ஏரியா அது அப்படின்ட்டு கூகுளில் அடிச்சு பார்க்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. அது ஓரியன்டேஷனுக்கு வேறு ஏதோலாம் சொல்லுது. சரி வெக்கத்தை விட்டு கேட்டுற வேண்டியது. திருப்பி போகிறேன் அவங்கள்ட்ட, ரிசப்ஷனிஸ்ட்டை, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஓரியன்டேஷனுக்கு வர சொன்னீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னோடனே அப்போ அவங்க சொன்னாங்க, எல்லாருக்கும் அந்த டவுட் இருக்குது. ஓரியன்டேஷன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வருவீங்க, அன்றைக்கி எந்த பாடமும் நடக்காது, உங்களோட டீச்சர்ஸ் யார், உங்கள் சக ஸ்டூடெண்ட்ஸ் யார், இங்கே கக்கு செத்துன்னு இருக்குது, எந்த மாடியில் எது இருக்குன்னு உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்த 3 வருஷம் இங்கே தான் குப்பை கொட்ட போகிறீங்களா, இங்கே எங்கெங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இங்கே இந்த டீச்சர் எதுக்கு இருக்காங்க, இங்கே கிளீனர் யார், ஜெனிட்டர் யார், எல்லாமே அந்த ஓரியன்டேஷனில் நடக்கும். அப்படிங்களா அப்படின்ட்டு ஓரியன்டேஷனில் போய் உட்காந்தா காலையிலேருந்து, ஆனால் திங்கிறதுக்கெல்லாம் தருவாங்க சார், டீ அது பண்ணு எல்லாம் தருவாங்க. கூப்பிட்டு போகிறாங்க சார், இதுதான் கக்குஸ், இது ஃபேக்கல்ட்டி ரூம், இது அது, இது கம்ப்யூட்டர் ரூம், இது ஜிம்மு, இது கேன்டீன், இது அது, இது அம்மா 1/2 நாள் சார், அவ்வளோ பெரிய கேம்பஸ் ஆடா கட்டுவீங்க, 1/2 நாள் சுற்றி பார்த்தும் பாதி தான் முடித்தாங்க. அப்போ ஓரியன்டேஷன்னா என்னன்னு எனக்கு அன்னைக்கு தான் சார் தெரியும். ஏங்க ஃப்ரண்ட்ல 2 ரோ ஃப்ரீயா கிடக்கு, அங்க விட்டுட்டு எதுக்குங்க பேக் பெஞ்ச் கூட்டி வரீங்க? சும்மா இருமா, இங்க உட்காருமா. ஃப்ரெண்ட் ரோல போனா பயமா இருக்கா? ஸ்கூல் காலத்துல இருந்து வந்துறவங்க பேக் பெஞ்ச தேடி உட்கார்ந்து நாசமா போனீங்க. உள்ளே ஸ்கூல்ல சேர்க்க வந்திருக்கோம், இப்போ பேக் பெஞ்சுக்கு வந்து நாசமா போணுமா? இல்ல ஃப்ரெண்ட் இல்ல வேணாம், வாங்க அங்க உட்காருமா. ஏமா ஃப்ரண்ட் ரோல உட்கார வச்சிட்டியே, பயமா இருக்கு. என்னங்க பயம்? கேள்வி கேட்டாங்கன்னா என்ன கேள்வி கேட்பாங்க? ஏதாவது கேட்டுட்டாங்க, கான்ஃபிடென்ட்டா ஏதாவது பேசுங்க. இங்கிலீஷ்ல பேசணும்னா பயம். இங்கிலீஷ்ல பேசணும்னா நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க. இங்கிலீஷ் வந்து என்னங்க, அது ஒரு மொழி அவ்வளவுதானே. சரி சொல்ல ஈஸியா இருக்கு, பேச கஷ்டமா இருக்கு. சரி பாப்போம், சொல்ல ஈஸியா இருக்கு, பேச கஷ்டமா இருக்கு. சார் ஐ ஹேவ் a doubt சார். எஸ் ஐ ஹேவ் a doubt. அம்மா நீ என்ன சொல்லிட்டு நீ ஸ்கூல்ல இருக்க மாதிரி தான் இருக்க, நீ எந்திரச்சு உட்கார்ந்து பேசுறது நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன் போன்ல. நீ கேள்வி கேட்காம விடுறது. Sir, I have a lot of questions right now, but let me start from the first one. Is it okay to send my kids with a diaper on? அதெல்லாம் கிளாஸ் டீச்சர்ட்ட கேட்டு இது பண்ணிக்கலாம். சும்மா இருங்க, நான் கேட்காம விட மாட்டேன். மெயில்ல தான் போட்டுருக்காங்க. So you are giving our kids food, breakfast and lunch and all. Is it okay to give such unnutritious foods like that? அதெல்லாம் தேவை, என்ன சொல்றோம் எல்லாம் கொடுத்துறாங்க. கேட்கும் கேட்டாங்க. இருங்க, எதுக்குமா டவுட்னு கேட்டு. So my kid is right now from LKG.
Is it okay to let her roam with UKG friends or she has to be with the LKG persons only? Okay. So how many square kilometers is the entire campus? இருங்க. Okay. Is the park and the bench where? பெஞ்ச் கிஞ்சி போய் பக்கத்துல அழுகுறீங்க. எதுக்கு அழுகுறாரு? ஏங்க அழுகுறீங்க? 12 மணி வரையும் தான் டைம் சொல்லிட்டு வந்தேன். ஆபீஸ்லயா? இப்பயே 12 ஆயிடுச்சுங்க. என்ன பாட்டு எடுத்துக்கறாங்க? சரி நான் உட்கார்ந்துறேன். அனிதா நீங்க கேட்கணும் நீங்களே கேளுங்க. Just ask na. வேணாமா ஏமா உட்காருங்க. You don't have to hesitate. இப்போ நம்ம கேட்டா தான் கேட்க முடியும். இவர் வீட்டுக்கு போணும் நம்ம பார்க்க முடியுமா? கேளுங்க அனிதா. ஓரியன்டேஷன் வந்து தப்பு. நம்ம வந்து கேள்வி போட்டு கேள்வி கேக்குறாங்க. நம்ம மொமடாய் போடு. இல்லைங்க, எனக்கு இப்போ எரிச்சலா இருக்கு. எனக்கு இந்த வெயிட் பண்றது கிரௌடு ரெண்டுமே ஆகாது. ஆனா இப்போ இதுக்கு போய் தான் ஆகணும் போல இருக்கு. நம்மளையும் கூப்பிடுவாங்கல்ல. நான் என்ன பண்ண போறேன், இப்போ ஜூனியர் வந்துட்டாரு, இப்போ அப்பா அம்மாவை கூட்டி வாங்கணும். அப்பா ஃபாரின்ல இருக்காருங்க, அம்மாவையும் பாட்டியையும் கூட்டி அனுப்பிட்டு நான் வீட்டில் உட்காந்துறேன். அம்மா நமக்கு இந்த கிரௌட் ஆகாதுங்க, ஏதாவது என்ன வீடியோ காலில் வர சொல்லுங்க, நான் வீட்டில் இருந்தே பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்படி சொல்றீங்க, நீங்க தான் நல்லா இருப்பீங்க. ஐயோ ஐயோ, நமக்கு ஏங்க நம்மளை போட்டு தொண்டை பண்றாங்க. சின்ன வயசுலயே ஸ்கூலுக்கு வான்னு இப்பயும் வந்து ஓரியன்டேஷன் வைரிட்டேஷன் உசுர வாங்குறாங்களே. ஐயோ ஐயோ. சரி, இப்போ அதுக்கு ஒரு ரவுண்டு போகணும்ல. இப்போ மறுபடியும் எத்தனை ரவுண்டு வந்திருக்கு அவனோட. இவருக்கு பரவாயில்ல, அப்பா பேரு அன்பழகன் அப்படின்னு வாரதுனால அந்த இனிஷியல் முறைப்படி பிரிச்சு 3-4 நாளைக்கு அந்த மீட்டிங் நடக்கும். இவருக்கு பிரச்சனை இல்லை. ஏயில வர்ற அப்பா பேருங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் வாங்கன்னு சொன்ன உடனே இவர் முத நாளே போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து 3 நாள் ஜாலியா இருப்பாரு. என்னோட அப்பாவோட பேர் வந்து ஜாக்கீரோ ஏதோ. அவர் கடைசி 4வது நாள் வரைக்கும் ஃபோன் பண்ணி கேட்பான், உனக்கு டீச்சர் சொன்னாங்க, என்ன கேள்வியெல்லாம் கேட்குறாங்க பேரண்ட்ஸ் கிட்ட. ஒவ்வொருத்தட்டும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க, வேணா ஃபோன். உனக்கு என்னப்பா, ஏயில முடிச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு ஜெட்டில் கடைசி நெல்ல இருக்கு, எங்க அப்பாவுக்கு பேரை மாற்ற போறேன் நான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஐயோ ஐயோ. இப்போ எனக்கு பாருங்க, ஹரிஹரனுங்கிறதுனால மாட்டினாரு. நடுவில் முன்னுக்கும் போக முடியாம, நடுவில் இருக்க முடியாம, கடைசியில இருக்க முடியாம நடுவில் மாட்டுவார். எங்க மறுபடியும் இதுக்கெல்லாம் ரவுண்டு போகணும்னு நினைக்கும் போது எரிச்சலாக இருக்குங்க. மறுபடியும் ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், யூனிஃபார்ம், புக் சென்டருக்கெல்லாம் திருப்பி போகணும், லிஸ்ட்டை பார்த்து வாங்கணும், பாடம் சொல்லி கொடுக்கணும். நம்மளையும் ஸ்கூலையும் பிரிக்க முடியாது. கொஞ்ச நாள் இடையில இல்லை, இப்போ திருப்பி வரப்போகுது. இப்போ லீவ்ல இருக்கும், பெரிய லீவ். அதான் இப்போ பெரிய லீவில் இருக்கோம். இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் மாதிரி எப்போ வரப்போதோ. ஐயோ ஐயோ, இவங்க என்ன நேரரை இழுத்துட்டு வருவாங்களோ பேரண்ட் டீச்சர் மீட்டிங்னு நம்ம போய் கை கட்டி நிற்கணும். இல்லை சார், அது தெரியலை சார் அப்படிங்கிற மாதிரி. அம்மா மனசுக்குள்ள என்னடி சாவகுரியான்னு கேட்டால் நான் வாங்கினேன்ல, இப்போ நீ வாங்க. இல்லை, நீ கரெக்டாக கொடுக்கல தான், சண்டை பிடிச்சான் அது இதுன்ட்டு வரல. அப்பப்போ வந்து மார்க் ஷீட்டை காட்டி பேச வேண்டியதுதான். சரி சரி. இதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு. ஒரு சுதாகருக்கு நடந்த மாதிரி தான் எனக்கும் பயமா இருக்கு. ஐயோ, மறுபடியும் இப்போ மீட்டிங்ல போய் உட்காந்து பேசுவாங்க. ஹவு மெனி ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், அதெல்லாம் நமக்கு தேவையா? உட்காரு, இந்த மாதிரி தான். எனிவேஸ், வீடியோ நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.